to Dr. Maitli's Music Therapy Channel. இன்றைய பதிவிலையும் உறக்கம் இன்றியமையாதது எங்கனம் என்ற தலைப்புல சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ரொம்ப தூங்கறதுக்கு முடியல, எண்ண ஓட்டங்கள் வந்து கொண்டே இருக்கு. அது ஒரு என்ன டிராமா போல வரிசையா எல்லா எண்ண ஓட்டங்கள் வரிசையா நினைவு நிறுத்தினாதானே நம்ம அடுத்தது தூங்க முடியும். மனம் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா முடியலன்னு சொல்லும் பொழுது என்ன செய்யலாம்? சில பதிவுகளுக்கு முன்னாடி சொன்னோம், என்னெல்லாம் மனசுல காலையிலேருந்து என்ன செய்தோமோ அதை வரிசையா என்ன பண்ணுறது, சொல்லி பார்க்குறது, சொல்லுறது. இதை பண்ணினேன், ஃபர்ஸ்ட் பீரியட் இப்படி நடந்தது, குழந்தை பாருங்க தூங்க தொடையாமல் துண்டாடுறது அப்படி சொல்லுவாங்க. தூங்க தெரியலன்னு சொன்னால் என்ன, இது the thought is not taking rest. அதை என்ன பண்ணல, நார்மாலிட்டிக்கு வரவே இல்லை. ஸ்கூலில் நடந்தது எல்லாமே மனசுக்குள்ளே வந்துட்டே இருக்கு. அதனால் அந்த குழந்தைக்கு, ஸ்கூல் போன குழந்தைக்கு அதுக்கு என்ன பண்ண, தூங்க முடியலன்னு சொன்னால் அது எல்லாத்தையும் சொல்லு. கிளாஸில் என்ன நடந்தது, மிஸ் என்னெல்லாம் சொன்னாங்க, கிளாஸ்மேட்டில் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பேசினாங்க எல்லாரும், அப்படி நம்ம கேட்டு குழந்தைகிட்டேருந்து ஒரு சின்ன கான்வர்சேஷனை எலிசிட் பண்ணுறோன்னு வைங்க. அது என்ன பண்ணும், அதை சொல்லிகிட்டே இருக்கும். அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன பண்ணும், பொம்பார்டிங் தாட்ஸ் இருக்கே, அந்த நினைவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்படின்னா அது குழந்தை உடனே தூங்க துவங்கும். இது சின்ன குழந்தைகளுக்கு தான் இந்த ட்ரிப்ஸ் இல்லை, இது பெரியவங்களுக்கு கூட ஏற்புடையது தான். அதுபோல் நினைவலைகளை ஓரளவு கட்டுப்படுத்தினாதான் நார்மாலிட்டி வர முடியும், வந்தாதான் தூக்கம் வரும்னு சொல்லி பார்த்தோம். அதுபோல் அந்த நேரத்தில் சிலதெல்லாம் ரொம்ப படிச்சுட்டோம், பரீட்சைக்கு கொடுக்கணும்னு சொன்னால் அந்த நேரத்தில் எதையும் சொல்லி பார்க்க வேண்டாம், வேறு எதுவும் செய்ய வேண்டாம். அப்போ அமைதியாக கண்ணை மூடிக்கிட்டு மனம் ஓய்வெடுக்கிறதுக்கு பதிலாக உடல் எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக ஒரு இடத்துல படுத்துக்கலாம், இல்லை ஒரு கார்னரில் உட்காந்துருக்கலாம். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், மனம் ஓய்வெடுக்கும் பொழுது எப்படி மூளையும் சேர்ந்து ஓய்வெடுத்து சரீரத்துக்கு ஓய்வு கொடுக்குமோ, அதுபோல் சரீரம் ஓய்வெடுக்கும் பொழுது நிறைய படிச்சுட்டோம். வேற ஒன்றும் ஃபிசிக்கல் ஒர்க்குனால என்ன நம்மளுக்கு டயர்டு இல்லை, மூளை தான் நிறைய வேலை செய்திருக்கு. நிறைய கணக்கு போட்டு பார்த்துட்டோம். ஒரு 3 மணி நேரமாக என்ன பண்ணிட்டுருக்கோம், ஒரு 30 சம்ஸ் போட்டு பார்த்துட்டோம். எல்லாமே ப்ராப்பராக வருது, ஆன்சர் போட தெரியுது, சரியாக வந்துட்டுது அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நம்ம கம்ப்ளீட் ரெஸ்ட், ஃபிசிக்கல் ரெஸ்ட் கொடுத்தா கூட மூளை ரெஸ்ட் எடுத்துனோம். அந்த நேரத்தில் அது என்ன செய்யும், அமைதியாக தூங்கிறதுக்கு வழிவகுக்கும். அது இது ஒன்று. இது இல்லாமல் இசை கேட்கலாம் அப்படின்னு சொன்னால் ஸ்லீப் அண்ட் ரிலாக்ஸேஷன், அது ரெண்டுத்துக்கு என்ன வேணும், இசை ரொம்ப ஒரு முக்கியமான காரணியா. இட் இஸ் a very good factor in influencing the sleep அப்படின்னு. அப்போ எப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம சொன்னோம் மூளையில் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்குது. அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோட செக்ரேஷன், அதனோட குவாலிட்டி அதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணும் தூக்கம்னு சொன்னோம். அப்போது சில நேரத்தில் செரட்டோனின், டோப்பமைன் இதனோட லெவல்லாம் ஒரு நம்பருக்கு மேலே அதிகமாக இருந்தால் தான் இனிமையாக என்ன இடர்பாடுகள் இல்லாமல், தொல்லை இல்லாமல், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், அதாவது குட்டி குட்டியாக கனவு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் வரும்போது அது டிஸ்டர்பிங் ஆகுது, சில சமயம் அலார்மிங்காக இருக்குது, சில சமயம் ஃபியர்ஃபுல் அப்படிலாம் இருக்குன்னு வைங்க. இந்த ஃபியர்ஸம் ட்ரீம்ஸ் எல்லாம் வெளியில் வரணும், இல்லாட்டி போனால் அதெல்லாம் நம்மளை தொல்லைப்படுத்தக்கூடாது. அப்படின்னா அது மாதிரி மன உளைச்சல் இருக்கிறவங்க இசையை கேட்டுட்டு, இசையில் சில ராகங்கள்லாம் இருக்குது, அந்த ராகங்கள் எல்லாம் வாசித்து அந்த மாதிரி ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிற நோட்ஸை சஸ்டெயின் பண்ணி வாசிக்கும் பொழுது, நின்று அதிலேயே காலப்பிரமாணத்தை தாண்டி வாசிக்கும் பொழுது அது என்ன செய்யும்னு கேட்டால், மனம் அமைதிப்படுறதுக்கு வழிவகுக்கும். மனம் அமைதி ஆச்சுன்னு சொன்னால் what is in turn of it? It is a night time, we are already in the bed but we are unable to sleep. அப்படின்னா அந்த நேரத்தில் ஸ்லீப் அண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு இருக்கிற ஒரு மியூசிக், it gives us a therapy. It is being given as a therapeutic medium to induce என்ன பண்ணணும், a sleep, to induce rest. ரெஸ்ட் தான் முதல்ல. ஆல்ரெடி we are reclining போஸ்டரில் தான் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் ரிக்ளைனிங்கோட கூட இந்த மியூசிக்கை as a தெரப்பியாக நம்ம கையில் கொடுக்கும்பொழுது it gives a என்ன பெட்டர் ஸ்லீப், குவாலிட்டி ஸ்லீப் இருக்கும். அதாவது நல்ல ஒரு சவுண்ட் ஸ்லீப் இருக்கணும், காலையில் எழுந்தவுடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா அதுக்கு மியூசிக் தெரப்பி ஸ்லீப்புக்கு நல்ல விதமான ஒரு ஃபேக்டராக அமையும். அது எப்படி அமையும், அந்த மியூசிக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.